ஹை கைஸ், ஹலோ எவ்ரிவன். இப்போ தான் நியூஸ் பார்த்தேன். விஜயோட மாநாட்டுக்கு போய் 36 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்ட நெரிசல்னால, விச் இஸ் ரியலி அ பேட் நியூஸ். பட் அதர் தென் தி கூட்ட நெரிசல் டெத்ஸ் நடந்திருக்கு, விச் இஸ் ரியலி பேட். இவங்களும் வந்து சம் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும், பட் ஆனால் எடுக்கலை. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் we have to see the another side what is happening now. We don't want to get brainwashed. Okay, இவ்வளோ நாளும் நம்மளோட மைண்ட் செட் வச்சதுக்கு ஒரு செகண்டில் உடைக்க விடக்கூடாது. ஸோ வாட் ஐ எம் கம்மிங் டு சே இஸ், இப்போ வந்து டெத்து நடந்த உடனே கல்வித்துறை அமைச்சர் வந்து அவ்வளோ நின்று அழுதுட்டுருக்காரு. இவ்வளோ நாள் 5 வருஷமாக எத்தனை லாக்அப் டெத், எத்தனை ஆணவ படுகொலை, என்னைக்காவது ஒரு நாள் அவர் வந்து நின்று இருப்பாரா, இல்லை அழுது இருப்பாரா? இல்லை. செந்தில் பாலாஜி வராரு, திடீர்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இவர் கல்வித்துறை அமைச்சர் வந்து கொடுக்குறாரு. திடீர்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி வராங்க. அந்த மாதிரி வந்து திடீர்னு ஒரு ஆளும் வந்து இப்போ தான் வெளியே வராங்க. ஏன் 5 வருஷமாக உங்களோட ஆட்சி தெரியலையா? இப்போ வந்து விஜய்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் கேட்கணும், நீங்கள் வந்து அழுகணும், அந்த மாதிரிலாம் நடக்கணுன்ட்டு ஏதாவது இருக்கா? See guys, don't get brainwashed so easily. I know the feeling of the people who lost their children or some of the family members. யாரை வேணா இருக்கலாம். It is a huge loss. நான் அது லாஸ்ன்னு சொல்ல. இதுக்கு விஜய் ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். I am not taking a stand for Vijay or something, but I am saying that நீங்கள் வந்து அவங்களோட மேனிப்புலேஷனில் மைண்டு மாறாதீங்க. We left விஜயகாந்த் லைக் திஸ். நம்ம வந்து விஜயகாந்த்ன்ற ஒரு ஜெம்மை வந்து இதே மாதிரி பிரெயின் மேனிப்புலேஷனால் அவரை அரசியலில் தோல்விக்கு தள்ளப்பட்டாங்க அவர். ஸோ வி டோன்ட் வாண்ட் திஸ் டு ஹேப்பன் டு த சேம் லைக் விஜய், இளைய தளபதி ஆர் தளபதி வாட் எவர் இட் இஸ். அவருக்கும் சேம் விஜயகாந்துக்கு நடந்த மாதிரி ஒரு துரோகத்தை நடந்துடக்கூடாது. அதுக்கு தான் இப்போது இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா இருக்குது. பீப்புள்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி மினிட்ல தெரியுது. ஆனால் இப்படி இருந்து கூட நம்ம ஃபூல்ஸ் மாதிரி இருக்கோன்னா இதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. ஸோ கைஸ், I'm going to end my speech like, don't get manipulated by this filthy politic. ஒரு அசிங்கப்பூச்ச சாக்கடையான பாலிடிக்ஸ்க்காக ஒரு நல்லவனை வந்து ஆட்சியில் வர விடாமல் ஒரு பலி கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஆமாம், நடந்துச்சு. வாட் ஹேப்பன் இஸ் ஹேப்பன். He have to take the necessary steps for the family regarding the loss which happened to them. ஸோ அதை வந்து கோரிக்கையாக வைக்கலாமே தவிர இதனால பிரெயின் வாஷ் ஆகிடாதீங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது, இப்போ ஏன் திமுக வராங்கன்னு சொல்லி நான் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் ஏதாச்சும் தேவைப்பட்டா இப்போ நான் படித்து காமிக்கிறேன். ஒன்று 2021 25 வரைக்கும் எத்தனை லாக்அப் டெத்ஸு, எத்தனை ஆணவ படுகொலைகள், எத்தனை மாஸ் டெத்ஸ் நடந்திருக்கு, நீட்னால எத்தனை பேர் செத்துருக்காங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் பார்த்துருப்பாங்கன்னா? இல்லை. ஏன் இப்போ வந்து பார்க்குறாங்க? யோசிங்க. ஸோ கைஸ், டோன்ட் பி ஜஸ்ட் blunt and believe everything. Just think what it is, okay?